ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லா பேருமே கடையில் நம்ம மைஸ் ஃபிளேக்ஸ் சாப்பிட்ருப்போம். சோள துருவல், ஜோளத்தோட சிப்ஸ் நம்ம சாப்பிட்ருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் இது எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிருக்கிறோமா? இல்ல. இப்ப இந்த ஜோள சிப்ஸ் எப்படி ரெடி பண்றாங்க அப்படிங்கிற மேனுஃபேக்சரிங் பிளான் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த பிளானட்டு. இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ராட்சச குக்கர்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. நம்ம வீட்டில் சின்னதாக குக்கர் வச்சுருப்போம், ஆனால் அந்த மாதிரி இருக்கிறதா ஒரு பெரிய ராட்சச குக்கரு. இந்த குக்கரில் அந்த ஜோளத்தை சுத்தம் செஞ்சுட்டு அதில் உள்ளே விட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவை போட்டுட்டு அவிச்சிருவாங்க. அவிச்சிட்டு அதோட கரெக்டான டிகிரியில் அது வெந்ததுக்கு அப்புறம் அது கீழே விழும். அங்கேருந்து இந்த பைப்பு மூலமாக அந்த டேங்கில் போய் விழுந்துட்டு அந்த டேங்கில் இருந்து இந்த ஒரு வைப்ரோ ஜெல்டிக்கு அது மூவ் ஆகுது. அந்த வைப்ரோ ஜெல்டி என்ன பண்ணும்னா, அந்த அவிக்கும் பொழுது கட்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் உதிரியாக தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் அந்த சூட்டிலேருந்து ஆற வச்சு அங்கேருந்து கீழே விழுந்து அந்த ஆப்பரில் இருந்து அங்கேருந்து ஒரு பைப்பில் அதை ட்ராவல் ஆகுது. அந்த பைப்பு போகுது பார்த்திங்களா, அந்த பைப்பில் இருந்து தான் அது அடுத்த பக்கத்து பில்டிங்கு போகுது அந்த பைப் மூலமாக. ஸோ இந்த பில்டிங்கிலேருந்து இந்த பக்கம் ஒரு பைப் லைன் கொடுத்துக்கிறோம். இந்த பைப்பில் இருந்து இது கரெக்டாக இங்கே ஒரு சின்ன ஆப்பர் இருக்குது. அந்த ஆப்பரில் இருந்து கீழே ஒரு வரம்பில் கீழே விழுந்து அது ஒரு 5 மிஷினுக்கு டிவைட் ஆகுது. ஸோ எந்த மிஷினுக்கு நமக்கு தேவையோ அந்த மிஷினுக்கு போட்டுக்கிற மாதிரி அதிலிருந்து விழுந்து அங்கே ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் விழுந்து அங்கே ஒரு பெரிய ரோலர் இருக்குது. அந்த ரோலரில் அந்த ஜோளம் விழுந்ததுக்கு அங்கிட்ட அது நசுக்கப்பட்டு அது பேப்பர் மாதிரி அந்த ஒரு சிப்ஸ் வடிவத்தில் அது வெளியில் வந்துடும். அங்கிருந்து ஒரு பெல்ட் கன்வேயர் மூலமாக அது அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவல் ஆகிறது எங்கே போகுது அப்படின்னா, இதை தொடர்ந்து பாருங்கள், அது எங்கே போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ எந்த மிஷின் தேவையோ அந்த மிஷின்லேருந்து நம்ம லைன் கொடுத்துக்கலாம். அங்கேருந்து ட்ராவல் ஆகி இந்த ஒரு ஆஃபரில் வருது. இங்கே ஒரு ப்ளோயர் இருக்குது. இந்த ப்ளோயரில் என்னென்னா கீழே காற்றடிக்கும். அப்போ அந்த சிப்ஸு நசுங்கி போனது விழும்பொழுது இந்த காற்று மூலமாக இந்த பைப்பு வழியாக மேலே சென்று அங்கே சென்று ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குது. அந்த சைக்கிளில் கீழே விழுந்து இங்கே ஒரு வைப்ரோ ஜெல்லடி இருக்குது. இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, அது அதோட ஹீட்டை குறைச்சி அந்த ஃபேன் காற்று மூலமாக அந்த ஹீட்டை குறைச்சி அங்கிருந்து அதை ட்ராவல் ஆகி அதுக்கு கீழே ஒரு அவுட்புட் இருக்குது. இந்த அவுட்புட்டில் இருந்து இங்கே ஒரு பைப்பில் ட்ராவல் ஆகுது. இந்த ட்ராவலில் இருந்து இது அடுத்தது எங்கே போகுது அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி ட்ரையருக்கு போகுது. இது என்னப்பா ட்ரையர் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வெயிலில் போட்டு தான் காய வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ட்ரையருக்குள்ளே போட்டோம்னா இதில் ஒரு 4-5 லேயர் இருக்குது. அப்படியே சுற்றி 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 அப்படியே கீழே வரும் பொழுது வெயிலில் காய வச்சது மாதிரி அதில் அங்கிருந்து பெல்ட் கன்வெர்ட்டில் இது அடுத்த ஒரு பிளானட்டுக்கு போகுது. அடுத்த பில்டிங்க்கு போகிறதான் டிஸ்பேட்ச் ஏரியாவுக்கு போகுது. இது மூலமாக சிறுக அதில் விழுறது அப்படியே ரெண்டு பண்ணுமா அடுத்த ஒரு கன்வெர்ட்டில் விழுந்து இங்கிருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து பாருங்கள், இந்த ட்ராவல் இருந்து ஒரு டோட்டலில் ஒரு ஒர்க் போட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்த இடத்துல கொண்டு போகும்போது அதான் டிஸ்பேட்ச் ஏரியா, அதோட பயன் வேறு இல்லை. இந்த பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல் ஆகி இந்த பக்கம் வர்றதை நம்ம பார்க்கணும். இந்த செவத்துலேருந்து ஓட்ட போட்டு இது அடுத்த பில்டிங் வந்துருக்குது. இதுதான் அந்த டேங்க், ராட்ஸ் டேங்கு. இங்கே அதோட அவுட்புட்டு அதோட ஃபைனல் ஸ்டேஜ் அங்கேருந்து டிஸ்பேச் ஆகுது. இங்கே நமக்கு சலிச்சுட்டு பெருசாக இருக்கிற சிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பவுடர்லாம் கீழே சலிச்சு அந்த மிஷினை கொடுத்ததுக்கு அங்கிட்டு ஃபைனலாக இதை டிஸ்பேச் ஆகுறதுக்கு பேக்கெட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் கிருஷ்ணா, பாய்.